வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராதிகா அப்டேவோட ஆக்டிங்கில் ஹிந்தியில் வெளியாக இருக்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஃபோபியா. இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனான ஃபோபியா மூன்றாவது கண் அப்படின்ற டைட்டில் படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தந்தி ஒன்றில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ராதிகா அப்டே ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த டிரைவர் அவங்கள அசால்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்ம ராதிகா அப்படியே போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டை விட்டு எங்கேயுமே வெளில போக முடியாத சுச்சுவேஷனுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில ஆலோசனையான விஷயங்கள் என்ன, அந்த அமானுஷமான விஷயங்கள் என்ன, அதெல்லாம் உண்மையிலே பேயா இல்லை அவங்களோட மனப்பிரமையா அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்காக காட்டியிருக்க ஒரு படம் தான் இந்த ஃபோபியா. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. படமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி தான். படத்தோட மொத்த ரன் டைம் ஒரு 2 hours கிட்ட தான் இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்தை முடிச்சிடலாம். ஸோ ஒரு த்ரில்லிங்கான எலமெண்ட் அண்ட் ஒரு சில இடத்துல எங்கேஜிங்காக போதும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்குமே இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்த பிறகு நீங்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ராதிகா அப்டேவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ எங்கேயுமே பெருசாக லாகிங் இல்லை. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இந்த ஃபோபியா மூவி நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தந்தி ஒன் ஓடிடி ஆப்பில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வேணுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு SRSலாம் 5க்கு 3 கொடுக்கலாம்.